எத்தனை பேர் உங்க சின்ன வயசுல இந்த ஸ்டோரியை கேட்டிருப்பீங்கன்னு தெரியல, பட் நான் கேட்டிருக்கேன். அதாவது பேய் நமக்கு தெரிஞ்சவங்களுடைய உருவத்துல மாறி வந்து நம்ம மைண்டை மாத்தி கூட்டிட்டு போய் கிணத்துல தள்ளி கொன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பழைய சாமி படங்கள்ல கூட இந்த சூனியக்காரங்களாம் உருவம் மாறக்கூடிய சீன்லாம் பார்த்திருப்போம். இப்ப எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, நம்மளுடைய கலாச்சாரத்துலதான் இப்படி ஒரு கதைகள்லாம் இருக்குன்னு பார்த்தா அமெரிக்க நவோஜா கலாச்சாரத்துல கூட இப்படி ஒரு கதை இருக்கு. இவங்க கதையில வர இந்த தீய சூனியக்காரங்களை ஸ்கின் வாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கனால பறவை, விலங்கு, மனிதர்கள் இந்த மாதிரி எந்த உருவத்துக்கு வேணாலும் மாற முடியுமா? மேக்சிமம் நாய், ஓனாய் இந்த மாதிரி உருவத்துக்கு தான் மாறுவாங்களாம். அது மட்டும் இல்லாம மிமிக்ரி பண்றது, நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா தீய திறன்களுமே இவங்களுக்குள்ள இருக்குமா. இந்த நவோஜா கலாச்சாரத்துல கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே இந்த சூனிய வழியை தேர்ந்தெடுப்பாங்களாம். இந்த சூனிய வழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை கொடூரமா கொன்னுட்டு தான் ஸ்கின் வாக்கர்ஸாவே மாறுவாங்களாம். அது மட்டும் இல்லாம நிறைய தீய மந்திரங்கள்லாம் சொல்லி அவங்களுடைய சக்தியை வந்து இன்னும் பலப்படுத்திக்குவாங்களாம். அதை வந்து அவங்களுடைய தனிப்பட்ட லாபத்துக்காகவோ இல்ல யாரையாவது பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவோ யூஸ் பண்ணுவாங்களாம். நவோஜா மொழியில இவங்களை நாட் லூசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 கால்களிலும் செல்கிறது அப்படின்ற மாதிரி மீனிங். இவங்களை ஈஸியா கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாமா. இவங்க விலங்கு மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய கண்ணு வந்து சிவப்பு கலர்ல இருக்குமா. இது மனிதர்கள் உருவத்துல இருந்தாங்களா அவங்களுடைய கண்ணு விலங்கு மாதிரி இருக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கின் வாக்கர்ஸ் அவங்க பக்கத்துல இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுற மாதிரி, சுத்தி அமைதி மயமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுமா. அதை வச்சு ஸ்கின் வாக்கர்ஸ் நம்ம பக்கத்துல இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்களா. எப்படி எல்லாருடைய கலாச்சாரத்திலையும் ஒரு தீய சக்தி இருக்கோ, அதே மாதிரி இந்த நவோஜா கலாச்சாரத்துல இந்த ஸ்கின் வாக்கர்ஸ் தான் ஒரு பெரிய தீய சக்தியா இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு உருவம் மாறக்கூடிய ஏதாவது ஒரு பேய் கதை தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க.